கொள்ளிடம் ஆற்றில் ஆதனூர் குமாரமங்கலம் இடையே கதவணை கட்ட நிதி ஒதுக்காவிட்டால் முதலமைச்சர் இல்லத்தை முற்றுகையிட உள்ளதாக கொள்ளிடம் கீழணை விவசாயிகள் சங்கம் அறிவித்துள்ளது. மழைக்காலங்களில் வெள்ளத்தால் அதிக பாதிப்பை சந்திப்பதும் கோடை காலத்தில் கடுமையான வறட்சியில் சிக்குவதும் கடலூர் மாவட்டத்தின் இயல்பாகி போனது. தமிழகத்தின் கழிமுக மாவட்டங்களில் ஒன்றான கடலூர் வழியாக ஓடி கடலில் கலக்கும் கொள்ளிட ஆற்று தண்ணீர் மூலம் இந்த பகுதியில் ஒரு காலத்தில் சுமார் 1,20,000 ஏக்கர் விவசாய நிலம் பாசன வசதி பெற்று சாகுபடி நடைபெற்று வந்தது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் கொள்ளிடம் ஆற்றில் போதிய தண்ணீர் இல்லாததால் விவசாயம் அடியோடு பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த 2014ஆம் ஆண்டு கொள்ளிடம் ஆற்றில் ஆதனூர் குமாரமங்கலம் இடையே கதவணை கட்டப்படும் என தமிழக சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் அறிவித்தார் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா. ஆனால் அறிவிப்பு வெளியிடப்பட்டு 3 வருடங்களாகியும் இன்னும் அணை கட்ட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காததால் அந்த பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுமார் 20 டிஎம்சி தண்ணீர் 2005ஆம் ஆண்டு மட்டும் 4 லட்சம் கனஅடி தண்ணீர் வீணாக கடலுக்கு சென்றது. அந்த ஒரு ஆண்டு தண்ணீரை மட்டும் சேமித்து வைத்திருந்தால் இன்றைக்கு 100 ஆண்டிற்கு அந்த தண்ணீரை பொதுமக்களுக்காக பயன்படுத்தலாம். கடந்த ஆண்டு 2005ஆம் ஆண்டு கடலூர் மாவட்டத்தில் ஒரு ஆண்டு பெய்யக்கூடிய மழை ஒரே நாளில் பெய்தது. ஒரு இடத்தில் கூட சேமிக்க வைப்பதற்கு இடமில்லை. அனைத்தும் கடலுக்கு சென்று விட்டன. கதவணை கட்டப்படாததால் கடந்த ஆண்டு பெய்த மழையின் போது சுமார் 4 லட்சம் கன அடி தண்ணீர் வீணாக கடலில் சென்று கலந்ததாக கூறும் விவசாயிகள் காலதாமதம் செய்யாமல் கதவணை கட்ட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பெண்கள் உள்ளிட்ட 1000த்திற்கும் மேற்பட்டோர் கொள்ளிடம் ஆற்றுள் இறங்கி மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்கு தடுப்பணை சுவர் கட்டணும். ஆடு மாடு தண்ணி குடிக்கிற தண்ணி எல்லாத்துக்கும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். மகசூல் நாங்கள் 2-3 வருஷமா தண்ணி இல்லாத நாங்கள் மகசூல் பண்ணவே இல்லை. மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். விவசாயம் இல்லை. அதனால நீங்கள் எங்களுக்கு தடுப்பணை கட்டி விடணும். வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள பொதுப்பணித்துறை மானிய கோரிக்கையின் போது ஆதனூர் கதவணை கட்ட நிதி ஒதுக்கீடு அறிவிக்காவிட்டால் காட்டுமன்னார் கோவில், சிதம்பரம், திருவிடைமருதூர், சீர்காழி, மயிலாடுதுறை ஆகிய தொகுதிகளின் சட்டமன்ற உறுப்பினர்களின் வீடுகளை முற்றுகையிட உள்ளதாகவும் தொடர்ந்து பொதுப்பணித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சரையும் முற்றுகையிட உள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். அறிவிக்கலன்னா 28ஆம் தேதி அந்த எம்எல்ஏ எல்லாம் கோரிக்கை வைக்கலன்னா அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தையும் 30ஆம் தேதிக்கு பிறகு முற்றுகையிடுவோம் என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக தெரிவிக்க கடமைப்பட்டுகிறோம். முதலமைச்சர் வீட்டையும் முற்றுகையிடுவோம். ஏன்னா முதலமைச்சர் தான் அந்த பொதுப்பணித்துறையை கையில வச்சிருக்கிறார். விவசாயிகளை காப்பாற்ற ஆந்திர அரசும் கர்நாடக அரசும் பல்வேறு தடுப்பணைகளை கட்டி வரும் நிலையில் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் அறிவிக்கப்பட்டும் இன்னும் திட்டம் தொடங்கப்படாதது ஏன் என விவசாயிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.